9 வருடத்திற்கு முன்பு விஷால் எடுத்த சபதம். 12 வயது வித்தியாசம். தன்ஷிகாவை திருமணம் செய்வதற்கு பின்னணியில் விஷாலின் பலே திட்டம். தங்கள் அபிமான நடிகருக்கு திருமணம் நடந்தால்தான் ரசிகர்களில் பலருக்கு தூக்கமே வரும் போல இருக்கிறது. அப்படித்தான் நடிகர்கள் ஆர்யா, விஷால், சிம்பு திருமணம் குறித்து தொடர்ந்து கேள்வி எழுப்பிக் கொண்டே இருந்தனர். இதில் சில ஆண்டுகளுக்கு முன்பே நடிகை சாயிஷாவை மனம் செய்தார் ஆர்யா. பிறகு அந்த வரிசையில் நின்றது விஷாலும் சிம்புவும் தான். இப்போது நடிகர் விஷால், நடிகை சாய் தன்ஷிகா திருமணம் உறுதி செய்யப்பட்டுவிட்டது. நடிகர் விஷால் ஏற்கனவே வரலட்சுமி சரத்குமார், லட்சுமி மேனன், நாடோடிகள் பட நடிகை அபிநயா போன்ற சில நடிகைகளுடன் காதல் வயப்பட்டதாகவும் அவர்களை தான் திருமணம் செய்து கொள்ள இருப்பதாகவும் தகவல்கள் பரவி வந்த நிலையில் இறுதியாக அவர் சாய் தன்ஷிகாவை தான் கரம் பிடிக்கப் போகிறார் என்பது தற்போது உறுதியாகிவிட்டது. ஏற்கனவே தொழிலதிபர் மகள் ஒருவருடன் நிச்சயதார்த்தம் வரை சென்ற நடிகர் விஷாலின் திருமணம் பிறகு நின்று போனதும் குறிப்பிடத்தக்கது. தென்னிந்திய நடிகர் சங்க பொதுச் செயலாளராக உள்ள நடிகர் விஷால் கடந்த 9 ஆண்டுகளுக்கு முன்னர் நடிகர் சங்கம் கட்டிய பிறகுதான் அந்த மண்டபத்தில்தான் எனது திருமணம் நடக்கும் என்று உறுதியாக அறிவித்தார். ஆனால் சங்க கட்டிடம் கட்டி முடிக்க 9 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதே நேரத்தில் விஷால் திருமணமும் தள்ளி போய்கொண்டே இருந்தது. இப்போது வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடிகர் சங்க கட்டிடம் திறப்பு விழா நடக்கும் நிலையில் அடுத்த 2 வாரங்களில் ஆகஸ்ட் 29ஆம் தேதி நடிகர் சங்க மண்டபத்திலேயே விஷால், சாய் தன்ஷிகா திருமணமும் நடைபெறும் என்பது உறுதியாகிவிட்டது. சென்னையில் நடந்த யோகிடா பட விழாவில் நான் விஷாலை தான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்பதை சாய் தன்ஷிகா வெளிப்படையாக மேடையில் கூறினார். தன்ஷிகா பேசுகையில், நாங்கள் காதலிக்கிறோம், 15 ஆண்டுகளாக நட்பில் இருந்தோம், அதன்பின் பேச தொடங்கிய போது இது திருமணத்தில் தான் முடியும் என இருவருக்கும் தோன்றியது. அதனால் முடிவெடுத்து விட்டோம். வரும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி திருமணம் நடக்க இருக்கிறது. அன்றுதான் விஷாலின் பிறந்த நாள். ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடிகர் சங்க கட்டிடம் திறக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து எங்கள் திருமணம் நடக்கிறது என்று நடிகை சாய் தன்ஷிகா ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துவிட்டார். அதற்கு பிறகு பேசிய நடிகர் விஷாலும் சாய் தன்ஷிகா தான் என்னுடைய வருங்கால மனைவி என்று அறிவித்துவிட்டார். இந்த விழாவில் பேசிய நடிகர் விஷால், என்னை விட தன்ஷிகாவுடன் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் நபர் என் அப்பா தான். தன்ஷிகா ஒரு வண்டர்ஃபுல் பர்சன். கண்டிப்பாக நாங்கள் வடிவேலு, சரளா அம்மா மாதிரி ஒரு ஜோடியாக இருக்க மாட்டோம். எங்கள் இருவருக்கும் நல்ல புரிதல் இருக்கிறது. நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். தன்ஷிகாவை வாழ்நாள் முழுக்க இதே போல் சிரித்த முகத்தோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று மனம் திறந்து விஷால் பேசினார். கடந்த 1977ஆம் ஆண்டில் பிறந்த நடிகர் விஷாலுக்கு இப்போது 47 வயதாகிறது. நடிகை சாய் தன்ஷிகா 1989ஆம் ஆண்டில் பிறந்தவர் என்பதால் அவருக்கும் 35 வயதாகிறது. அதனால் இருவருக்கும் 12 வயதுகள் வித்தியாசம். இது பெரிய அளவில் அவர்களுக்குள் பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏனெனில் அதிக வயதான நடிகர்களை திருமணம் செய்து கொள்ளும் சில நடிகைகள் தான் மிக விரைவில் திருமண வாழ்வில் அதிருப்தி அடைந்து கணவரை பிரிந்து விடுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால் விஷால், சாய் தன்ஷிகா மன வாழ்க்கை சிறப்பாக அமையும் என விஷால் ரசிகர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். உங்கள் தின சேவல்